ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரேவதியை சாமுண்டீஸ்வரி வெளியில் கூட்டு போனோடனே சந்திரகலா அவள் ஃபோனில் உள்ள சிம்மை ரிப்பேர் பண்ணதுனால கார்த்திக் எவ்வளோ ஃபோன் ட்ரை பண்ணியும் ரேவதிக்கு கிடைக்கவே இல்லை. இதனால் கார்த்திக் என்ன பண்ணுறாருனா, எப்படியாவது ரேவதியை தடுத்து நிப்பாட்டணுன்ட்டு நேராகவே கிளம்பி வராரு. ஆனால் சந்திரகலாவும் சாமுண்டீஸ்வரியும் வெளியில் தூரம் வந்துடுறாங்க. ரேவதியை கூட்டிகிட்டு மேலே வந்துடுறாங்க. ஆனால் அந்த நேரம் கரெக்டாக கார்த்திக் உள்ளே வந்துடுறாரு. உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் ரேவதியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. பேசினோடனே ரேவதி மாமா வந்துட்டார், மாமாவை பார்த்தாச்சுங்கிற சந்தோஷத்தில் பேசிக்கிட்டு இருக்காத சாமுண்டீஸ்வரி பார்த்து ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இதனால் சாமுண்டீஸ்வரி ரேவதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கார்த்திக் உண்மையை சொல்லிடுறாரு. உங்கள் சித்தி ஃபேக் டிக்கெட்டு வாங்கி ஒன்றை கன்னடா அனுப்புகிறாங்க, நீ ரிட்டன் வரவே முடியாத அளவுக்கு ஒன்றை அனுப்பி விட்றாங்க அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரியும் சந்திரகலாவும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என் பொண்ணுகிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னோடனே அந்த டிக்கெட்டை செக் பண்ணி பாருன்னு சொல்கிறாங்க. டிக்கெட்டை செக் பண்ணி பார்த்த உடனே தான் தெரியுது அது ஃபேக் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதிக்கு. இதனால் ரேவதி என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, சந்திரகலாவை ஓங்கி அடிச்சிடுறா. இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.